futures calculations. And I asked you to watch the time value of money related videos for the extra understanding. Okay, then now we'll move on to the next one. Pricing index future. A stock index currently stands at 3500. Nifty Sensex எல்லாம் இருக்கு இல்லையா, அது பேர் ஸ்டாக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் a tool to understand the entire market's movement. ஓகே, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கம்பெனி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் இந்த டாப் 30 கம்பெனிஸ் சென்செக்ஸாக இருந்தால் டாப் 50 கம்பெனிஸ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்பா டவுன்னு சொல்கிறோம். தட்ஸ் கால் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 50 ஷேர்ஸ் இல்லை 30 ஷேர்ஸோடைய கன்சாலிடேட்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ இங்கே இட் இஸ் 3500. The risk-free rate of interest rate being 8% per annum and dividend yield on the index is 4%. The expiry is in 4 months. What should the index future price be if it has a continuously compounded rate? Continuous compound rate and the future price என்ன? So spot price on the 3500. You have to find out the index for the 4 months period for future 4th month. Then you have to add the interest component. Okay, index interest component வரும்போது adjusted rate of interest will be taken. Rate of interest minus dividend yield. Dividend yield கொடுத்திருந்தால் rate of interest வந்து நம்ம subtract பண்ணிக்கணும். அப்படின்னா interest rate 8% and dividend yield is 4%. மேக்ஸிமம் இந்த டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா இண்டெக்ஸ் மாதிரியான வேல்யூக்கு ரேதர் தென் டிவிடெண்ட் அப்சல்யூட் டேர்மில் கொடுக்குறதுல ஈல்டில் கொடுப்பாங்க. ஏன்னா 30 ஷேர்ஸு 50 ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னால் சில ஷேர் ஜான்வரியில் கொடுத்துருப்பாங்க, ஃபெப்ரவரியில் கொடுத்துருப்பாங்க, மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு அண்ட் ஆவரேஜ் அந்த இயருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு டிவிடெண்ட் ஈல்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ஷேருக்கு யூஸ்வலாக டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3500 4 months இருக்கு இல்லையா, 4 months இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4 months இன்ட்ரெஸ்ட்டை 4% for 4 months. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் யூ ஷுட் நாட் ஃபாலோ திஸ் மெத்தட். இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன். 3500 into 4/100 into 4/12. So the rate of amount of interest being 46.67 or 47 in short. Okay, 46.67. பட் இதை காட்டிலும் நமக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் யூ கேன் கோ ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது 3500 into 1.0 4% per annum அப்படின்னு சொன்னாக்கா 4/12. ஓகே, 0.333 per month interest. ஓகே, 4/12. ஓகே, 0.333% டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.00333 போயிட்டுருக்கு டு த பவர் 4. இப்படி போட்டிங்கன்னா ஒரு சௌரியம் இருக்குது, பார்ப்போம். 4. So you will get this value being 1.0134. If I multiply with the 3500, the ultimate value being 3546.90 வருது. இதை காட்டிலும் இது பெட்டராக இருக்குது. அதாவது ஃபியூச்சர் வேல்யூ பீயிங் 3546.9, அதாவது இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் பீயிங் 46.9. இதில் 46.67 இருக்குது. மந்த்லி காம்பவுண்டிங் போட்டால் அதாவது ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் வேல்யூ இன்ட்டு 1 + ஐ ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் ஆர் பர் பீரியட் டு த பவர் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் வேல்யூவாக இருக்கும், மேபி பெட்டராக இருக்கும். பட் அவங்க கண்டினியூஸ் காம்பவுண்டிங் கேட்டிருக்கிறாங்க. கண்டினியூஸ் காம்பவுண்டிங் வரும்போது ஃபியூச்சர் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பை த எண்ட் ஆஃப் 4th month இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ ஆர் கரண்ட் வேல்யூ ஸ்பாட் வேல்யூ இன்ட்டு பி டு த பவர் எஸ் இன்ட்டு இ டு த பவர் ஐடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்பாட் ரேட் வந்து 3500
e to the power I வந்து 0.04 அதாவது 4% அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கிறேன் into the period being 4 months so 4 by 12. Is that okay? So இது பேர் continuous compounding. Okay. So முதல் இதை கண்டுபிடிச்சிக்கலாம் 4 by 12 4 by 12 okay 4 by 12 into 0.04. This is the power item. Okay, I'll keep it memory. E power this value, e power this value 1.013 multiplied with 3500, the ultimate value being 3546.99 3546.99. இந்த மெத்தடில் வந்து இதை காட்டிலும் பெட்டராக இருக்குது. இன்னொரு 0.9 எக்ஸ்ட்ரா வருது. கண்டினியூஸ் காம்பவுண்டிங் எப்போதுமே ஜாஸ்தி நம்பர் இருக்கும். பட் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை மந்த்லி காம்பவுண்டிங் முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி காம்பவுண்டிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேசி ஜாஸ்தி இருக்கும். போட்டுட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரவுண்டிங் ஆஃப் எரர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதை தே வில் அக்செப்ட். யூஸ்வலாக இந்த நம்பர் அவங்க எக்ஸாமில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கீழே ஃபுட்டரில் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கிளியராக பண்ணிடலாம். அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் நான் இதை கொடுத்துருக்குறேன். அஃப்கோர்ஸ் இ டு த பவர் ஃபார்முலா வந்து நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இல்லாத போது எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இட்ஸ் அவைலபிள். யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ ஃபார் த அடிஷனல் லேர்னிங் இஃப் இட் இஸ் நீடட். கிளியர்? கமான், finish up copying this. So I hope you will now understand in case of future index future யூஸ்வலாக டிவிடெண்ட் ஈல்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்க, இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டிவிடெண்ட் ஈல்டுன்னு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் ஈஸியாக இருக்கும். கிளியர்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்கிறேன், விச் இஸ் ஆக்சுவலி நாட் அட்வைசபிள், பட் இது பிரிட்டி அட்வைசபிள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான் அவங்க கேட்குறாங்க. கண்டினியூஸ் காம்பவுண்டிங் எக்ஸாம் எழுதும்போது இதை எழுதிட்டு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உள்ளார போட்டிருங்க, வேலை முடிஞ்சது. Is that clear? Come on, message me. We'll move on to the next one. Now we'll move on to the next one. Pricing of again index future. Assume that the risk-free interest rate is 9% per annum. I வந்து 9%. With the continuous compounding and then the dividend yield on a stock index varies throughout the year. Dividend yield மொத்தமாக மாறிட்டே இருக்கு, கான்ஸ்டண்டே இல்லை. In August and November, dividends are paid at a rate of 5% per annum. In September, okay, 6% per annum, and in October it is only 2%. Suppose the value of an index on July end is 3000. What is the future price for a contract deliverable on November end? அதாவது ஸ்பாட் வந்து ஜூலையில் இருக்குது, நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபியூச்சர் நவம்பரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஹியர் த வேல்யூ பீங் 3000. அப்போ ஜூலை வேல்யூ ஆஃப் அன் இண்டெக்ஸ் ஆன் ஜூலை எண்டு அப்போ ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. 4 மாதத்தில் ரேட் ஒன்றா இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்பாட் ரேட் ஃபார் த ஜூலை. நவ் யூ கேன் ஆட் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் September interest, October interest and November interest. இப்போ நவம்பர் எண்டில் ஃபியூச்சர் பை த எண்ட் ஆஃப் நவம்பர் என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்பாட் ரேட் வந்து 3000. அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் தி அந்த இ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we can use the E formula.
இன்ட்டு இ டு த பவர் ஐடி. இந்த இடத்துல எவ்வளோ ஐ ஆகஸ்ட்டில் அட்ஜஸ்டட் ஐன்னு எடுத்துக்கிறேன், அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, ஆகஸ்ட்டில் 5% போயிடுச்சுன்னா யுவர் அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆகஸ்ட் பீங் 4%. செப்டம்பரில் அதே மாதிரி 9%, செப்டம்பரில் 6% டிவிடெண்ட் ஈல்டு, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா 3%. அக்டோபரில் வரும்போது 2%, 9% மைனஸ் 2%, 7% will be taken here. அதே மாதிரி நவம்பரில் வரும்போது 9% மைனஸ் நவம்பரில் எவ்வளோ இருக்குது 5%. If you subtract, then this will be 4%. So e to the power ஃபஸ்ட்டு கேஸில் பொறுத்த வரைக்கும் 4% இல்லையா, ஸோ 0.04 இன்ட்டு 1 மந்த்துக்கு போடணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் எண்டு கிடச்சிடும். திரும்பவும் e to the power 0.03, இது எத்தனை மாதத்துக்கு 1 மந்த்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் e to the power 0. இது வந்து அக்டோபர் மாதம் வந்து 7%, 0.07 இன்ட்டு 1/12. எகெயின் இந்த நோட்டேஷன்ஸ்லாம் கிளாரிட்டி வரணும். இது வந்து ஒரு மாதம் தள்ளி போச்சு. இந்த இடத்துல வரும்போது ஆகஸ்ட் எண்ட், ஃபியூச்சர் ஆகஸ்ட்டு. இந்த இடத்துல வரும்போது ஃபியூச்சர் செப்டம்பர். இந்த இடத்துல வரும்போது ஃபியூச்சர் அக்டோபர். எனக்கு ஃபியூச்சர் நவம்பர் வேணும். அப்போ லாஸ்ட் மந்த்து 4% will be again included. 0.04 into 1/12. Okay, this is the complete process to find out the future of the index on the nth period. Okay, so solution பாருங்க, 3000. This one you got this value by the end of August. இது வந்து future August. Then we start with that value again. அடுத்த மாதத்துக்கு ஆட் பண்ணுறீங்க, திரும்ப இதுக்கு அடுத்த மாதம் ஆட் பண்ணுறீங்க. That's a way we can get the answer. Yeah. Come on, correlate பண்ணி படிங்க. Are you able to understand and are you able to calculate? நீங்கள் calculate பண்ணி பாருங்கள். சார் என்னால் இந்த இ பவர்லாம் போட்டு இருக்க முடியல சார், அப்படியா? சிம்பிளாக போடுங்க இந்த மாதிரி 3000. ஓகே, இது ஸ்பாட் ரேட்டு. அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 4% will be addable. August interest 4%. 3000க்கு 4% interest போட்டால் the value being 4% interest. Okay, per month 3000 into 4%. per monthக்கு போட்டிங்கன்னா 10 rupees. இது ஆகஸ்ட் எண்டு, ஃபியூச்சர் ஆகஸ்ட்னு என்ன போட்டுக்கலாம். 3010. திரும்பவும் செப்டம்பர் மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம். இது 4%. செப்டம்பர் மாதம் எவ்வளோ இருக்குது 3%. ஸோ ஆன் த 3010 3%. ஓகே, 3010 3% divided by 12, 7 rupees 53, 7.53, 3017.53. இது வந்து ஃபியூச்சர் செப்டம்பர். அக்டோபர் மாதம் ஆட் பண்ண போகிறேன். அக்டோபர் மாதம் 7% இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. Now you have to add 7% interest on this. 3017.53 க்கு 7% 211 வருது. ஒரு மாதத்துக்கு போட்டிங்கன்னா that value being 17.60. then 35.13. இது வந்து future by the end of October. Again add the interest for the November interest வந்து 4% இருக்குது. அக்டோபரில் எவ்வளோ 7% கரெக்ட். ஓகே, இது 4% here. ஸோ 35.13 into 4% பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ 10.12 வருது. 10.12. ஸோ ஃபியூச்சர் நவம்பர் பீயிங் 3045.25. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் ஒரு ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன காரணம்? இது கண்டினியூஸ் காம்பவுண்டிங், இது மந்த்லி காம்பவுண்டிங்காக இருக்குது. மந்த்லி காம்பவுண்டிங் காட்டிலும் கண்டினியூஸ் காம்பவுண்டிங் பெட்டர். ஓகே,
ஸோ அப்போ உங்களுக்கு இ பவர் இந்த வேல்யூ கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கேல்குலேட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்கலாம். இஸ் தட் கிளியர்? கமான், மேக் நோட் ஆஃப் இட். ரெண்டையுமே நோட் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணணும் அதுதான் நான் இங்கே கண்டினியூஸ் காம்பவுண்டிங்கில் பண்ணியிருக்கிறேன். Arbitrage and speculation. ஓகே, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே. இந்த ரெண்டு டெரிவேட்டிவ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஹெட்ஜிங், ஆர்பிட்ரேஜ் அண்ட் ஸ்பெகுலேஷன். ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் யூ ஹாவ் த ஷேர் டுடே, வேல்யூ ருபீஸ் 100, யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஃபண்ட் இன் 3 months லேட்டர். 3 மாதத்தில் பணம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போயே விற்கலாம். ஆனால் இப்போ ஏன் விற்கணும்? 3 மாதம் டைம் இருக்கே, 3 மாதத்துக்கு அப்புறம் விற்றா நல்லா இருக்கும்ல. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் விலையும் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு ரிஸ்க் இருக்குது, விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹாப்பினஸ். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் இதை 105 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட புக் பண்ணிக்கிறீங்க. யூஆர் புக்கிங், வாங்கிக்கிறேன்னு சொன்னார். புக்கிங் அப்படிங்கிறது வேறு, ரிசர்வேஷன் வேறு. புக்கிங் அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஷன் இருந்தால் விற்பீங்க, இல்லைன்னா விற்காமல் போயிட்டு இருப்பீங்க. அது பேர் ஆப்ஷன்ஸுங்க. அது பேரே ஆப்ஷன்ஸ் தான். இஃப் யூ ஹேவ் த ஆப்ஷன், இஃப் யூ லைக் யூ கேன் செல் ஆர் யூ டோன்ட் செல். நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறேன்னு சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும். அதை நம்ம டீட்டெயிலாக ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். யார் ஆப்ஷனை வச்சுருக்குறாங்களோ அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட் கையில் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி ஃபியூச்சர்ஸ் டிக்கெட்னு ஒரு கையில் வச்சுருங்க. அந்த டிக்கெட் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, ரிசர்வேஷன் பண்ணவங்க ஒருத்தன் கொடுத்துருப்பாங்களே, பஸ்ஸில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி could have given to you that reservation ticket. அந்த டிக்கெட்டோட போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு சீட் கொடுத்தே ஆகணும். அது மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ்னால் இந்த ஷேர் நான் வந்து இந்த டேட்டில் கேட்பேன், நீங்கள் தந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு கையில் ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலாக எல்லாமே ஃபிசிக்கல் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான், டிஜிட்டல் ஃபார்ம் தான். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு டிக்கெட் உங்கள் கையில் இருக்குது, அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் கொடுத்தாகணும் சொன்ன ரேட்டுக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் புக்கிங்னு என்ன அர்த்தம்னா, பஸ்ஸுலேயே சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா கொடுத்து ஒரு 10 rupees or 20 rupees கொடுத்து சீட்டை புக் பண்ணி வச்சுப்பீங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சீட்டை கொடுத்துருவாங்க. அப்போ ஃபுல் ஃபீஸ் கொடுக்கணும். ஓகே சார், பஸ் ஃபேர் வந்து 500 ரூபா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 20 ரூபா கொடுத்து புக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அந்த புக் பண்ண அந்த டோக்கனை காமிச்சிங்கன்னா பேலன்ஸ் 500 rupees கொடுத்து உள்ளார ஏற்றிப்பாங்க. ஆக்சுவலாக 500 பதிலாக 220 rupees பஸ் கம்பெனிக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் யாராவது பார்த்துருக்குறீங்களா? Have you heard about this practice? ரிசர்வேஷன் பார்த்துருப்பீங்க. பஸ் புக்கிங்னு, பஸ் ஷீட் புக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வெறுமனே 20 ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. 20 ரூபா 30 ரூபா. Have you heard about? Anybody? ஸோ நான் முன்னாடி பிகாஸ் ஆஃப் மை பிஸ்னஸ் ஐ எம் ஷட்லிங் பிட்வீன் திருச்சி டு பாண்டிச்சேரி வெரி ஆஃபன். அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சி வரதுக்கு ஒரே ஒரு பஸ் நைட் 10 o'clock இருக்கும். அதை விட்டால் வேறு எதுவுமே கிடைக்காது. ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் பஸ் டு த நெக்ஸ்ட் பஸ். ப்ராப்ளி விழுப்புரம் வந்து அங்கேருந்து பஸ் எல்லாம் மாறி வரணும். அங்கே ரிசர்வேஷன் உண்டானா ரிசர்வேஷன் கிடையாதுனாங்க, புக்கிங் தான் இருக்குனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஸோ தென் ஐ ஆஸ்ட், சார் 10 rupees கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கிடுங்க, பஸ்ஸு 10 மணிக்குனா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த டோக்கன் கொடுத்தா உங்களுக்கு ஒரு சீட் கட்டாயம் அப்படின்ட்டாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா அந்த 10 ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டேன்னா 10 மணிக்கு பஸ் எடுக்கிறாங்கன்னா நான் 10 மணிக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா எனக்கு சீட் உண்டு. அப்படி சீட் இல்லைன்னா அங்கே ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்களே அவங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க, இல்லை வெயிட் பண்ணுறவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கும் நஷ்டம் கிடையாது. எனக்கு அந்த 10 ரூபா போக விருப்பம் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஐ எம் லூசிங் ஒன்லி 10 rupees. இப்படி இருக்கிறது பேர் ஆப்ஷன். ஆப்ஷன் அப்படிங்கிறது யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ஐதர் பை ஆர் செல். இப்போ இந்த ஷேரை நான் விற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வாங்கினவன் வந்து நான் கொடுத்தேன்னா வாங்குவான், நான் கொடுக்கலன்னா வருத்தப்பட மாட்டான். ஸோ அவன்கிட்ட என்ன சொல்கிறேன், 105 ரூபாப்பா, 105 ரூபாய்க்கு நீ வாங்கிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுங்க சார்னு. ஆமாம் சார், நான் நீங்கள் கொடுத்தாலும் நான் 105 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒரு சார்ஜஸ் வாங்கியிருப்பார். அதெல்லாம் ப்ரீமியம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆல் திஸ் திங்ஸ் இன் டீட்டெயில் இன் ஆப்ஷன்ஸ்.
அது மாதிரி ஒரு கூப்பன் மாதிரி நம்ம கிட்ட கொடுக்குறதா, ஃபிசிக்கலாக கொடுக்குறதா அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் இட்ஸ் ஒன்லி டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ நாளைக்கு இந்த ஷேரோட ப்ரைஸு உங்களுக்கு 90 ருபீஸாக போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. போனீங்க, அந்த ஆப்ஷன் யார் நம்மகிட்ட கமிட் பண்ணாரோ அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கூப்பனை காமிச்சோம், நீ வாங்குறேன்னு சொன்னால வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு 105 ரூபா விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். 90 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போனாலும் எனக்கு 105 ரூபா கேரண்டியாக கிடைக்கும். சப்போஸ் 120 ரூபா போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம், கூப்பனை தூக்கி போட்டுட்டு மார்க்கெட்டில் போய் 120 ரூபா விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கூப்பனுக்கு 2 ரூபா கொடுத்தீங்களா, அது மட்டும் நஷ்டம். ஸோ இப்படி உங்ககிட்ட இருக்கிற ஷேரோட ப்ரைஸில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்டர் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இஸ் தட் கிளியர்? ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து எதுக்காக, உங்களுடைய விலையில் ஏற்படுற மாற்றத்தினால ஏற்படுற நஷ்டத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் ஹெட்ஜிங். வீட்டை சுற்றி ஒரு வேலி போடுறீங்க, காம்பவுண்ட் கட்டுறீங்க, எதுக்காக? ஓகே, தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ரிஸ்க்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, தேவையில்லாமல் அனிமல்ஸ் வரலாம், வாட் எவர் இட் மேபி, அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் காம்பவுண்ட் கட்டுறீங்க. அது பேர் ஹெட்ஜிங். ஸோ ஹெட்ஜிங்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். டெக்னிக்கல் டேர்மை விட்டுருங்க. தமிழில் என்ன அர்த்தம்னா வேலி போடுறது. நம்ம வீட்டை சுற்றி ஒரு முள் வேலி போடுறீங்கன்னா அது பேர் தான் ஹெட்ஜிங். ஃபென்சிங் அண்ட் ஹெட்ஜிங்லாம் அதுதான். அது மாதிரி என்னுடைய ப்ரைஸ், நான் வச்சுருக்க ஷேரோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும், அதில் குறைஞ்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் எனக்கு நஷ்டம் வரும், அதுக்கு நான் ஒரு வேலையை போட்டு காப்பாற்ற பிளான் பண்ணுறேன் அப்படின்னா வி ஹேவ் த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸோ ஆப்ஷன்ஸோ நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் த டூல்ஸ் டு ஹெட்ஜ் யுவர் ரிஸ்க். இஸ் தட் ஓகே? நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு நல்ல ரீசனுக்காக வந்தது ஹெட்ஜிங்காக. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஆர்பிட்ரேஜுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்பிட்ரேஜ்னு என்ன அர்த்தம்? யூ அஷ்யூம் தட் வி ஹேவ் டூ மார்க்கெட்ஸ், மார்க்கெட் ஏ அண்ட் மார்க்கெட் பி. மார்க்கெட் ஏல வந்து டொமேட்டோ வந்து சோல்ட் அட் 100, மார்க்கெட் பியில் டொமேட்டோ சோல்ட் அட் ₹200. ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. ஓகே, ரெண்டுக்கும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே டொமேட்டோ வாங்குறீங்க, இந்த மார்க்கெட்டில் விற்கிறீங்க, ₹100 லாபத்தை பார்த்தீங்க. இந்த 1 கிலோமீட்டருக்கு ட்ராவலுக்கு என்ன சார்ஜஸ் இருக்குது, ஒரு ₹5 இருக்குன்னு அதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ₹95 கையில் நிற்குதா? யூ ஆர் வெரி ஹாப்பி இன் தட். அப்போ பல்காக நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பி, இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்குறீங்க மார்க்கெட் ஏல. மார்க்கெட் பியில் ₹200 விற்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஏல டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு, சப்ளை குறைய ஆரம்பிக்கும். மார்க்கெட் பியில் ரொம்ப பேர் வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த ப்ராஃபிட்டுக்காக. அப்போ மார்க்கெட் பியில் சப்ளை ஜாஸ்தியாச்சு. இஃப் த சப்ளை இன்க்ரீசஸ், ப்ரைஸ் டிக்ரீசஸ். 200 அப்படிங்கிறது 190 குறையும். 100ங்கிறது அவங்க 110 மாற்றிடுவாங்க. சார் டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ முன்னாடி 95 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க, இப்போ வந்து மேட்டர் ஆஃப் 80 ருபீஸ், 5 ருபீஸ் போக 75 ருபீஸ் தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. திரும்பவும் இது 130 மாறிடும், இது 160 மாறிடும். ஸோ இது அதிகமாகவும் இது குறையும். இன் சர்டன் பாயிண்ட் இன் டைம் இது 150, இதுவும் 150 மேட்ச் ஆயிடுச்சு. அல்லது ஒரு சின்ன லாபம் இருக்குது, 145, இது 150, ஒரு 5 ருபீஸ் லாபம் இருக்குது. இருந்தாலும் கமிஷன் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நிற்கலை, எவ்வளோ பெரிய எஃபோர்ட்ஸ் எடுத்தோமே ஒன்றும் நிற்கலையே அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வாங்கி இன்னொரு மார்க்கெட் விற்கிறத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 ப்ரிடாமினன்ட் மார்க்கெட்ஸ் ஆர் தேர் இல்லையா, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. பிஎஸ்சியில் வேறு ரேட் அண்ட் என்எஸ்சியில் வேறு ரேட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ₹100 இருக்குது, இங்கே வந்து ₹105 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வாங்கி இங்கே விற்றுடலாம். ஆனால் ஒரே நாளில் இந்த ட்ரேட் நடக்காது. நீங்கள் இன்றைக்கி பிஎஸ்சியில் வாங்கி இன்றைக்கே விற்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி விற்கிறத இன்றைக்கி பேன் பண்ணி வச்சுருக்காங்க, இட் இஸ் நாட் அலோட். பட் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறதா இருந்தால் நீங்கள் பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சியில் விற்கலாம். பட் அதுக்குள்ளார ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஎஸ்சியில் ரேட் ஜாஸ்தி இருந்துச்சு, என்எஸ்சியில் ரேட் கம்மியாகிடுச்சு. நம்ம ஆள்கிட்ட சொல்கிறேன் கிளியராக, பிஎஸ்சியில் வாங்கு சார், பிஇபின்னு சொன்னேன். ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு செல் இன் பிஎஸ்சி. ஓகேன்னு தலையாட்டிட்டு உடனே என்எஸ்சியில் சேல் போட்டார். ஸோ ஐ லாஸ்ட் அரௌண்ட் 14,000 ருபீஸ். ஸோ என்ன பண்ணுறது, போட்டேன் சார் அப்படின்றார். போட்ட பிறகு என்ன பண்ணுறது? ஸோ அத்தனைக்கு நான் கிளியராக மெசேஜ் பண்ணியிருக்கிறேன், செல் இன் பிஎஸ்சி. ஏன்னா பிஎஸ்சியில் அந்த நேரத்தில் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் சேம் ப்ரைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்மியாக இருந்து இன்னொரு மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா யூ கேன் என்டர் இன் டு த ஆர்பிட்ரேஜ். சீப்பான மார்க்கெட்டில் வாங்கி காஸ்ட்லியான மார்க்கெட்டில் விற்று லாபத்தை பார்க்கலாம். பட் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்படி அப்போ எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது வேறு ரீசன். ஸோ சம் கேசஸ் இட் மே பி ஹேப்பனிங், சம் கேசஸ், பட் யூ ஹேவ் டு மானிட்டர் தட் சீரியஸ்லி. ஒரு மார்க்கெட்லேருந்து வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் நீங்கள் விற்று லாபத்தை பார்க்கலாம். யூ கேன் டேக் த ப்ராஃபிட். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இதை பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க டு அவாய்ட் த அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ், ரைட்? நவ் நெக்ஸ்ட் இன்னைக்கு
ரூ. 1 இயருக்கு பிறகு ரூ. 125 போகும். கேரண்டியா தெரியும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ரூ. 100 வாங்கி ரூ. 125 சார்? கட்டாயமா வாங்குறேன் சார். என்கிட்ட எங்க இருக்கு சார் பணம்? How can I purchase it for 100 and sell it for 125? I don't have the cash. If you don't have cash, no problem. If you have the borrowing capacity, go and borrow. அப்ப நம்மால் என்ன பண்றாரு? Borrow. பேங்க்ல borrow பண்ணால் 9% இன்ட்ரெஸ்ட்டுங்க. நீங்க ரூ. 100 வாங்குறீங்க. ஸ்பாட்ல ஷேரை வாங்குறீங்க ரூ. 100 அண்ட் ஃபியூச்சரில் வித்துடுறீங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வேணுமா சார் நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 125 கமிட் பண்ணிட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு பாரோ பண்ணீங்க, பணம் வந்துச்சு. ஸ்பாட்டில் ஷேரை வாங்கினீங்க, பணம் போச்சு. ஃப்யூச்சரில் திரும்ப சேல் பண்ணீங்க, பணம் வந்துச்சு. ரீபே த பாரோயிங் வித் இன்ட்ரெஸ்ட். 9% இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தோம்னா ₹109 ரீபேமெண்ட் பண்ணோம், மணி போகுது. அப்போ 125ல் ப்ளஸ்ஸு மைனஸ் ஜீரோ, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா அல்டிமேட்டாக ₹16 ப்ராஃபிட் இருக்குது. அப்போ ₹16 ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஸ்பாட் மார்க்கெட்டில் வாங்கி ஃப்யூச்சரில் விற்றா லாபம் இருக்குன்னு என்டர் ஆகிடுவாங்க. தேர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் என்டரிங் திஸ் வே. இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்னுடைய ரிஸ்க்கை ப்ரிவென்ட் பண்ணல சார். பையிங் டுடே அண்ட் செல்லிங் டுமாரோ கிவ்ஸ் மீ குட் ப்ராஃபிட், நோன் ப்ராஃபிட் சார். அப்புறம் ஏன் சார் நான் அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வாங்கி விற்றாங்கன்னா, திஸ் இஸ் கால் ஆர்பிட்ரேஜ். So original reasons for the derivatives is for hedging, but later on ஒரு மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே வாங்கி அங்கே விற்று லாபத்தை பார்க்கலான்னு சொல்லி என்டர் ஆகிறது பேர் ஆர்பிட்ரேஜ். அது இந்த ஏங்கிற மார்க்கெட்டில் வாங்கி பிங்கிற ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் விற்று லாபத்தை பார்க்குறது ஒன் டைப். டுடேஸ் மார்க்கெட்டில் வாங்கி டுமாரோஸ் மார்க்கெட்டில் விற்று லாபத்தை பார்க்குறது இன்னொரு டைப். ஸோ நம்ம ஆஸ் வி ஆர் டீலிங் த ஃபியூச்சர்ஸ், டுடே அண்ட் டுமாரோ டீல் பண்ணுறதுனால இந்த டுடே ப்ரைஸில் வாங்கி டுமாரோஸ் ப்ரைஸ் விற்கிறதுனால லாபம் வருதா? Even if there is any cost involving like interest and other charges, still you are able to make the money na எல்லாருமே அதை மேனிப்புலேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ராசஸ் பேர் ஆர்பிட்ரேஜ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் இப்போ அடுத்த செட்டு நம்ம பார்க்க போகிறோம். கமா, மேக் நோட் ஆஃப் இட். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. If it is over, message me.
Calculate the price of 3 months RIL futures and find the chance of arbitrage if any. Okay. Three months RIL. Spot quote rate being 520 and 3 months future price is quoted at 542 future 542 and 1 month borrowing rate is 15% per annum. ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க 1 month borrowing rate. அப்போ monthly average கூட monthly compounding போடலாம். And then the expected annual dividend is also nil. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ். பட் நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறோம் ஸ்பாட்டில் 520 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபியூச்சரில் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபியூச்சர் 3 மந்த்தில் எவ்வளோ இருக்கும். ஓகே, மந்த்லி காம்பவுண்டிங் வச்சுக்கலாம். 15% per annum அப்படின்னு சொன்னாக்க 1.25 will be the rate of interest per month. அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு spot rate into 1 plus I to the power n. I represents rate of interest per period 520 into 1.25 அப்படின்னு சொன்னாக்க in terms of decimal போட்டோம்னா the value being 0.0125. அதை ஆட் பண்ணிக்கிறேன் to the power எத்தனை மாதம் கொடுத்துருக்குறாங்க 3 months to the power 3. So then the value being 1.0125 to the power 3 வந்து 1.03797 multiply with 520, then the ultimate value being into 520, the ultimate value being 539.74. So இது theoretical, இதுக்கு பேர் என்னது theoretical. Okay, theoretical future price. ஓகே, இது ஆக்சுவல் மார்க்கெட்டில் 542க்கு ஃபியூச்சரில் வித்துட்ருக்கு. பட் உங்கள் கணக்குப்படி இது வருது. அப்போ கட்டாயமாக ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ ஸ்பாட் ரேட்டோட தியேட்டிக்கல் ப்ரைஸ் போட்டு பார்த்தோம்னா எவ்வளோ தான் வருது. பட் மார்க்கெட் இது போகுதுன்னா இன்னைக்கு ஸ்பாட்டில் வாங்கி நாளைக்கு விற்றீங்கன்னா கேரண்டி அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஃபிட் குட் பி 2.26 நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்கலாம். ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட். இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுன்னு சொன்னால், பாரோ டுடே, ஸ்பாட் வாங்குறதுக்கான பணம் எவ்வளவோ அதை கடன் வாங்குங்க. அண்டு இது பணம் வந்துச்சு மைனஸ் பை ஸ்பாட் 520 பணம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரை இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சேல் பண்ணுறேன்னு கமிட் பண்ணியிருக்கணும். அப்போ செல் ஃபியூச்சர் பை த எண்ட் ஆஃப் 3 months செல் பண்ண பணம் வரப்போகுது. எவ்வளோ வரும் 542. அண்டு repay the borrowings. repay the borrowings இதுக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து with interest. that value is calculated here as 539.79. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக 2.26 யுவர் ப்ராஃபிட் டியூ டு த ஆர்பிட்ரேஜ். அப்போ ஆர்பிட்ரேஜ் இருக்குன்னா வாட் இஸ் த ப்ராஃபிட், அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சு போடணும். 2.26 would be your profit. Is that okay? Hence arbitrage exists by spot and sell future is the answer. Okay, 2.26. okay, so இதில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டதுனால வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். கிளியர்? finish of copying this. Price of 3 month M&M futures and find the chances of arbitrage if any. If M&M face value 10 quotes at rupees 520 on NSE, spot rate being 520, and then the 3 month future price quotes at 532. So future 3 532, and 1 month borrowing rate is 15% per annum, and then the expected annual rate of dividend is 25% per annum payable before expiry. Appa what is the theoretical future price? Okay, 25% per annum dividend கொடுக்குறாங்கன்னா dividend எவ்வளோ, face value into rate of dividend percentage. Face value of the share is always 10 if nothing stated, but in the question clear 10 rupees கொடுத்துருக்குறாங்க. and
டிவிடெண்ட் ரேட் இஸ் 25%, அப்போ 2.5. டிவிடெண்ட் ஈல்டு வேறு, டிவிடெண்ட் ரேட் வேறு, அப்சல்யூட் டேர்மில் டிவிடெண்ட் வேறு. ஓகே, ஸோ 2.5. இது எப்போ கொடுக்குறாங்க? பிஃபோர் தி எக்ஸ்பைரி டேட்டில் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட் into 3 months interest 1 plus I to the power n. இது ஃபியூச்சர். பட் ஃபியூச்சரில் 2 ரூபாய் 50 பைசா வந்துடுதா இல்லையா? அந்த ரெவன்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 2.5 should be subtracted at that time. ஓகே, ஸ்பாட் ரேட் பீயிங் 520, 1.0125, அதாவது 15%னா பர் மந்த்துக்கு வந்து 1.25%, அதர்வைஸ் 0.0125 in decimal you will get to the power 3 months minus 2.5. Then the ultimate value being 1.0125 to the power 3, okay, into 520 minus 2.5, the ultimate value being 537.24, 537.24. okay, so bookல வந்து வேல்யூ வந்து 539.5 எவ்வளோ கொடுத்துருக்குறேன்? 537 இருக்குது. அந்த 24 இல்லை, ஏன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். நான் இங்கே மந்த்லி காம்பவுண்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 1 month பாரோயிங் ரேட்டுன்னு கொடுத்துருக்கறதுனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஆக்சுவல் ப்ரைஸு, ஃபியூச்சர் 3 months இது தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ், இது ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபியூச்சரில் ரேட் வந்து சீப்பராக இருக்குது. ஓகே, ஃபியூச்சரில் இந்த ரேட்டு சீப்பராக இருக்குது அப்படின்னா செல் டுடே, செல் ஸ்பாட், பை ஃபியூச்சர். அப்போ உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் இருந்துச்சுன்னா அந்த ஷேரை இன்றைக்கி விற்றுருங்க சார். ஓகே, வித்துட்டு ஃபியூச்சர் வாங்குங்க. தென் யூல் கெட் த ப்ராஃபிட் பிட்வீன் தீஸ் டூ. எவ்வளோ இருக்குது? 5.24 வில் பி யுவர் ப்ராஃபிட். சார் எங்கிட்ட ஷேர் இல்லை சார், ஷேர் இல்லாமல் விற்கலாமா சார்னா விற்கலாம். அது பேர் ஸ்பாட்னு பேர், அது பேர் ஸ்பாட்னு பேர். இஸ் தட் ஓகே? டுடே இட் செல்ஃப் வி கேன் செல் அண்ட் லேட்டர் ஆன். கையில் ஷேரே இல்லாமல் விற்றுட்டு நாளைக்கு வரும்போது எடுத்து கொடுக்கறது பேர் ப்ராப்ளி ஷார்ட்டிங்னு பேர். தட் இஸ் நேம்ட் அஸ் ஷார்ட் ட்ரேட் அப்படின்னு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஷார்ட் ட்ரேட்? இப்போல்லாம் வந்து ஒரே நாளில் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறீங்களா, அதில் ஷார்ட்டிங் பண்ணலாம். காலையில் வந்து நீங்கள் விற்றுடலாம், ஈவினிங்குள்ளார அதை வாங்கி கொடுக்கணும். ஓகே, 1 டேயில் உண்டு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு மூட்டை அரிசி வேணும்னு கேட்குறீங்க. கடைக்காரர் அரிசி இல்லை அவர்கிட்ட. எப்போ சார் வேணும்னு? நைட் கொண்டு வந்து கொடுக்கணும். நைட் கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டு விட்டுருவார். மதியானத்துக்கு மேலே வந்து பல்க்கு ஹோல்சேலில் போய்ட்டு வாங்கிட்டு கடைக்கு 4-5 மூட்டை நம்ம வீட்டுக்கு டெலிவர் பண்ண வேண்டியது, அங்கே நேராக டைவர் பண்ணி விட்றாரு. ஸோ தேர் இஸ் அ சான்சஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ ஆர்டரை புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது. அது மாதிரி செல் தி ஸ்பாட். கையில் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கமிட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஃபியூச்சரில் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு லாபம் இருக்குது. 5.24 rupees you will be getting. Is that clear? Yeah, make a note of it. The pricing strategy with the arbitrage for the stock future. அவ்வளோதாங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்னா a group of shares. The following data relates to ABC Limited's share prices. Current price per share வந்து 180, price per share in 6 months time வந்து 195. Is it possible to borrow money? It is possible to borrow money in the market for securities transaction at the rate of 12% per annum. Right. Calculate the theoretical minimum price னு கேட்குறாங்க. 6 months future contract. Spot rate வந்து 180 இருக்குது. ஓகே, தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் பை த எண்ட் ஆஃப் 1 year எவ்வளோ இருக்கணும்?
ரைட். 1 இயரா இல்லை 6 months, 6 monthஸில் எவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் தெரிஞ்சதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறேன் 6 monthsக்கு. ஸோ த கேல்குலேஷன் மே பி pretty simple. The interest rate being 19.5, எவ்வளோ வருது, 10.80, 190.80 will be the value. இது தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ், இது வந்து இன்ட்ரெஸ்ட். பட் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, ஆக்சுவல் ஃபியூச்சர் ரேட்ஸ் பை த எண்ட் ஆஃப் 6 months 195. அப்போ கட்டாயமாக நீங்கள் ஸ்பாட்டில் வாங்கி பை ஸ்பாட் செல் ஃபியூச்சர், that will give the benefit between the difference between these two 4.2 உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். இது ஸ்டாக் ஃபியூச்சர். Is that okay? Now let's move on to the next one. Now, pricing and arbitrage in case of index future. அது ஸ்டாக் ஃபியூச்சர், இது இண்டெக்ஸ் ஃபியூச்சர். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்னா யூஸ்வலாக டிவிடெண்ட் ஈல்டு கொடுப்பாங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுங்க. கரண்ட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் இஸ் 4,500. Annualized dividend yield is 4%. அப்போ adjusted interest is equal to interest rate minus dividend yield. So the risk-free rate of return being 10%, dividend yield being 4% subtract பண்ணுங்க. So the calculation purpose-க்கு நீங்கள் என்ன rate of interest எடுத்துக்கணும், 6% எடுத்துக்கணும். A 3-month future contract of Nifty can be purchased for a price of 4,600. So future 3 monthsல 4,600க்கு நீங்கள் வாங்க முடியும். Can the investor earn abnormal risk-free rate of return by resorting to arbitrage? ஏதாவது arbitrage பார்த்து ஏதாவது லாபத்தை எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. Assume that 50% of the stocks in the index will pay dividends during the next 3 months. இதில் வந்து ஃபுல்லாக கொடுக்கல, ஒன்லி 50% தான் கொடுக்குறாங்க. அப்போ 4% நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, பட் நம்ம வச்சிருக்கிற நேரத்தில் ரொம்ப கம்மியாக வருது, only 50%. Then your rate of interest being only 8% now. Is that okay? 8%. So இது ஒரு additional information. Clear? அப்போ what is the future rate for the 3 months? 8% per month இல்லையா? நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போட்டோம்னா, சரி எக்ஸாமில் முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டுருங்கப்பா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் போடுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் தி கண்டினியூஸ் காம்பவுண்டிங், ரைட், அது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அப்போ ஃபியூச்சர் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கும், இது வந்து தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் 4,500 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%னா 0.08 பர் இயருக்கு பர் மந்த்துக்கு எவ்வளோ, டு த பவர் 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ த வேல்யூ பீயிங் 0.08 divided by 12 plus 1 to the power 3. We got this value multiplied with 4,500. So the final value being 4,590. Okay. 4,590.90. பட் ஆக்சுவல் ஃபியூச்சர் ரேட் எவ்வளோ இருக்குது, ஜாஸ்தி தான் இருக்குது, 4,600. கட்டாயமாக ஆர்பிட்ரேஜ் கெயின் உண்டு. எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாக்க 1.9 பாயிண்டா. ஓகே. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ 4,600 minus 4,590.9, the value being 9.1 will be your profit. Arbitrage profit will be there. Is that clear? Yes. Come on, finish up copying this.
Now, we'll move on to the commodity future. Commodity future. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். Now we are going to deal with the commodity futures. ஸ்டாக் ஃபியூச்சருடைய வேல்யூ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதான் ஃபார்மேட் நம்ம பார்த்தோம். ஸ்பாட் ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ், எனி டிவிடெண்ட் யூ ரெக்வயர் will be adjusted so that you can get the future price theoretically. இது வந்து theoretical future price. commodity futureல வந்து காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் உண்டுங்க, ஆனால் டிவிடெண்ட் கிடையாது இல்லையா. we don't have the dividend. அதாவது நீங்கள் ஒரு மூட்டை அரிசி வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்கணும்னு இன்றைக்கே புக் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் உண்டா சார்னா ஆயிலில் உண்டுங்க. ஆயில், பல்சஸ் எல்லாமே இருக்குது. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் ஆல்சோ வி ஹேவ். மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கமாடிட்டி மார்க்கெட், ஓகே, அண்ட் லைவ், யூ ஹவ் த லைவ் ஆல்சோ. கமாடிட்டி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி 3:30க்கெலாம் க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது நமக்கு. ஓகே, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் கமாடிட்டி ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ். க்ரூட் ஆயில்லாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். சிங்கிறது கால் யூரோப்பியன். வில் ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் கேன்சர் இதில் கான்செப்டில் பார்க்கலாம். 1 barrel அண்டு கோல்டு இருக்குது பாருங்கள், 10 grams. என்ன ரேட்டுக்கு போகுது பாருங்கள், ஒரு 10 grams 63,000 போகுது. இது நீங்கள் இந்த இதை வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து என்னது, ஃபியூச்சர். எஃப்யூடிங்கிறது ஃபியூச்சர், ஓபிடிங்கிறது ஆப்ஷன் கமாடிட்டி. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மெட்டல் அண்ட் எனர்ஜி மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க கோல்டு ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். ஃபியூச்சர் கமாடிட்டி, ஓகே, டைப்பு கோல்டு. 10 grams வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 63,225 ரூபா இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்பைரி டேட் எங்கே கொடுத்துருக்குறோம், ரைட், ஃபியூச்சர் கமாடிட்டி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு, ஓகே, கோல்டு ப்ரைஸ் 24 carat கோல்டு டுடே. இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது, த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு இன் சென்னை டுடே, இது 22 carat 6,447 per gram இருக்குது. பட் இங்கேருந்து என்ன ரேட்டு போகுது, 6,322 இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், யூ கேன் பர்ச்சேஸ். அது பேர் கமாடிட்டி மார்க்கெட். அப்படி கமாடிட்டி மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட் ப்ரைஸ் எடுத்துங்க. அண்டு காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ், அதே இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இதுலேயும் உண்டு. ஆனால் டிவிடெண்ட் கிடையாது. அதுபோல் இன்னொரு காஸ்ட் இருக்குது. என்னது, நீங்கள் கேட்ட கமாடிட்டியை நீங்கள் கேட்ட நாளில் டெலிவர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கணும் முடியாது சார். அப்போ ஸ்டோரேஜ் ஆகுதே சார், ஸ்டோரேஜ் காஸ்ட்டு. ஆமாம், that will be also added. So this is called theoretical future price in the case of commodity. இன்ட்ரெஸ்டோட ஸ்டோரேஜ் ஒன்று சேருது. இன்னொன்று இங்கே வந்து டிவிடெண்ட்னு கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் ஈல்டுன்னு இருக்கே சார், அது மாதிரி இங்கே ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, இதில் டிவிடெண்ட் ஈல்டு மாதிரி கன்வீனியன்ஸ் ஈல்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குங்க. யூ ஹேவ் த கன்வீனியன்ஸ் ஈல்டு. ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும்னு கேட்டீங்க, இன்றைக்கி 1000 ரூபா. ஒரு மூட்டை அரிசியா, எப்போ 3 மாதத்துக்கு அப்புறமா நான் ஹோல்டெலாம் பண்ண வேண்டியது இருக்குது சார், 1050 ரூபா நான் சொல்லுங்கள், நான் தரேன்ட்டேன் அப்படின்னு கமிட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு மாதம் முடிவில் ஒருத்தர் 1200 ரூபா கொடுக்குறாரு, ரொம்ப எமர்ஜென்சி சார் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணலாம், இதை வித்துடலாம்லே. அவருக்கு 1200 ரூபாய்க்கு விற்றுட்டு புதுசாக திரும்ப அந்த நேரத்தில் ஒரு 1100 ரூபா இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாமா இல்லையா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஒரு லாபத்தை பார்க்க முடியும் இல்லையா? அது பேர் கன்வீனியன்ஸ் ஈல்டு. நீங்கள் கமாடிட்டி 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்குறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணுறது ஒன்று, ஆனால் கமாடிட்டி இப்பயே இருந்தால் ஒரு சந்தோஷம் தானே. ஸோ கோல்டு வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்குறேன்னு புக் பண்ணிக்க வச்சுக்கலாம். அவர் அந்த 3 மாதம் ஹோல்டிங் சார்ஜஸ் சேர்த்து உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுறார். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் கையில் கோல்டு வச்சுருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, கோல்டு செயினை தூக்கி கழுத்தில் மாட்டிட்டு பெருசாக ஒரு பந்தா பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பெனிஃபிட் நடுவில் என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? உங்களுக்கு நான் 3 மாதம் அப்புறம் தான் சார் தரணும், அது வரைக்கும் நான் செயினை போட்டு நான் பந்தாவை சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினா, அது மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுங்க. தட் இஸ் கால் கன்வீனியன்ஸ் ஈல்டு.
So when the shares are held, this is called convenience yield will be there and it is equivalent to the dividend yield. Dividend yield என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதே ட்ரீட்மெண்ட் இந்த கன்வீனியன்ஸ் yield நீங்க ட்ரீட் பண்ணலாம். அதாவது adjusted interest is equal to rate of interest minus dividend yield மாதிரி இந்த கேஸ்ல adjusted interest is equal to rate of interest minus convenience yield. எப்போதுமே convenience yield some percentageல கொடுப்பாங்க. ரைட். இப்போ டிவிடெண்ட் எப்படி எந்த பீரியட் வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் அந்த ஹோல்டிங் பீரியட் 3 மாதம்னா இப்போயே டிவிடெண்ட் கிடைக்கலாம், 1 மாதத்தில் கிடைக்கலாம், 2 மாதத்தில் கொடுக்கலாம், கடைசி கூட கிடைக்கலாம். அதே சமயத்தில் ஸ்டோரேஜுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எப்போ செலவு பண்ண போகிறீங்க? அட் த பிகினிங் பண்ணலாம், அட் த எண்ட் பண்ணலாம், அல்லது மிடில் பண்ணலாம், இல்லைன்னா எவ்ரி மந்த் பண்ணலாம், மந்த்லி. ஸோ எப்போல்லாம் இந்த சார்ஜஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கோ, யூஸ்வலாக நம்மளுடைய சம்ஸில் பார்த்தீங்கன்னா பிகினிங் இல்லை எண்டில் தாங்க இருக்கும். பிகினிங் ஆர் எண்டில் தான் இருக்கும். பிகினிங்கில் இருந்தால் அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கால்குலேட் பண்ணோம். அதாவது ஸ்பாட் ரேட்டோட இந்த பிகினிங்கில் ஸ்டோரேஜுக்காக செலவு பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. எண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எண்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு கால்குலேட் பண்ண பிறகு அந்த எண்டுடைய ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. கமான், make a note of it. This one is the format for the commodity future. Hope so you could now understand. Commodity future உடைய formula spot rate, cost of finance. Okay, simple interest-ஓ அல்லது compound interest-ஓ continuous rate of interest-ஓ பார்க்கலாம். அதில் convenience yield இருந்தால் அதை நம்ம subtract பண்ணிடுங்க rate of interest-லேருந்து into time. And storage cost. Storage cost எப்போ இருக்குது? Okay, year beginning, year end, அது நம்பர் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. That is what about the future price. Is that clear? Yeah. Note it down. Yeah, so we'll now move on to the illustration. Yes. In commodity future, storage cost is in advance. Storage cost year beginning லே கொடுத்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். You have entered into a sale of one gold future contract in multi commodity exchange MCX to sell 1 kg of gold at rupees 90 lakhs 60,000 rupees per gold future. The contract now still has 6 months to expiry. Gold is traded now at rupees 93,500 per 10 grams. One future contract is equal to 1 kg. 10 கிராமுக்கு 93,500. Okay, and 6 months storage and risk-free rate to being 0.2 and 5%. இது வந்து storage cost. Continuous compounding respectively. ரெண்டுமே continuous compounding. What is the fair value of the contract?
what is the fair value of the contract னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பாட் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 93,500 per 10 grams. 1 கிலோ அப்படிங்கிறது you are aware about that 1000 grams அப்படின்னா இன்னொரு 2 ஜீரோ சேர்த்துங்க. 93,50,000 is the spot rate per kg contract size. 93,500ல வாங்கினா ஒரு கிலோ வாங்குற மாதிரி தான் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நமக்கு இருக்கும். இது கமாடிட்டி ஃபியூச்சர். Now add interest component. Okay, and storage cost எப்போ கொடுக்குறாங்க 0.2. assume the storage cost is paid in advance. அப்படின்னா storage cost முத ஆட் பண்ணிடுங்க. storage cost will be addable. அப்போ இதுக்கு 0.2% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? ஓகே, 0.2%. $93,50,000 into 0.2%. I assume that the 0.2% is for single shot. ஓகே, இதுனா per annum கிடையாதுங்க. எவ்வளோ வேல்யூ நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ 18,700. அப்போ 93,50,000 rupees is the 93,000 lakhs 68,700 is the full value. Future கண்டுபிடிக்கும் போது நான் இப்போ continuous compounding யூஸ் பண்ணுறேன். I am using the continuous compounding. Okay, is equal to spot rate into e to the power it, or rate of interest. Okay, 93,68,700 into e to the power rate of interest being 0.05 and period being 6 months. Upper into half. So let's now try. e to the power 0.05 into 0.5 multiplied by 93,68,700. Then the value being 96,05,870. 96,05,870. This is the fair value. This is the fair value. Is that okay? Yeah, come on, make a note of it. This may be some error. And you have to add the cost of finance. Otherwise, future value. இது ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து அரியரில் பே பண்ணுறாங்க. அப்போ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஃபியூச்சர் வேல்யூ என்னவா இருக்கும்? ஸ்பாட் ரேட் இன்ட்டு e to the power xt or it, rate of interest into time. Spot rate on the 2 lakhs, e to the power rate of interest being 0.1 and per year payable. Okay, per year basis. So into 1 தான். எத்தனை மாதம் சொல்லியிருக்கிறாங்க? ஓகே, okay, yeah, into 1. So I just use the continuous compounding here. Two lakhs into e power. Okay, more e power போட்டுக்கலாம். e power 0.1. Sorry, e power 0.1 into 2 lakhs. So 2,21,034 வருது. 2,21,034 and storage cost will be now addable. போன சம்ல ஸ்டோரேஜ் காஸ்ட் ஸ்பாட்ல ஆட் பண்ணோம். ஏன்னா அதை அட்வான்ஸாக பே பண்ணுறோம். இப்போ அரியரில் பே பண்ணுறோம். அதனால இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வில் நாட் ஹேவ் த இம்பாக்ட். ஸோ ஃபைனல் வேல்யூவில் இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 400 பேல்ஸ், சரி, 100 rupees per bale
மொத்தம் 500 bales are there. So அப்போ வேல்யூ போட்டிங்கன்னா this value being 50,000. இது ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா this is what about the future price. இது வந்து future price வந்து without storage cost, with storage cost 2,71,034. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 21,034 இருக்கு இல்லையா, அது வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். திஸ் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இஸ் தட் ஓகே? Yeah, finish up copying this. Over. Now next one, commodity future with convenience yield. The current price of wheat is 900 per barrel. Storage cost 145 bushel 145 per bushel per year payable in advance. அப்படின்னா இன்னைக்கு அதோட ரேட்டை நம்ம சேர்த்துக்கணும். Assume that interest rates are 10% per annum and continuous compounding for all the maturities, and this year an expected convenience yield is also there, which is 2% is observed. Convenience yield இருக்கு. ஸோ இது இன் அட்வான்ஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாட் ரேட்டு வித் ஸ்டோரேஜ் காஸ்ட் 900 plus 145. This value being 1045. And future rate is equal to spot rate into e to the power it. இதில் ஐ வரும்போது நமக்கு கன்வீனியன்ஸ் ஈல்டு இருக்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ மைனஸ் கன்வீனியன்ஸ் ஈல்டு இன்ட்டு டி. ஓகே, ஸோ 1 year கேட்குறாங்க. ஓகே, 1 year ஃபியூச்சர் ப்ரைஸ். அப்போ ஸ்பாட் ரேட் வந்து 1045 இன்க்ளூடிங் த ஸ்டோரேஜ் காஸ்ட்டு. e to the power rate of interest being 0.1 minus convenience yield being 2%, otherwise 0.02 into t வந்து 1 year. Okay, now e power, okay, e power 0.08, okay, into 1045. The ultimate value being 1132.04. 1132.04. புக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் கவனிங்க. ஸ்பாட் ரேட்டை தனியாக எடுத்துக்கிட்டேன், அதுலேருந்து ஸ்பாட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கிடச்சிச்சு. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஸ்டோரேஜ் காஸ்ட் வரும்போது ஸ்டோரேஜ் காஸ்ட் இன்றைக்கி ஸ்பாட் ரேட்டுங்கிறதுனால அதையும் ஃபியூச்சர் வேல்யூக்கு கொண்டு போகிறேன். தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் எனக்கு கேட்டது, சார் இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு போட்டிங்க, அப்புறமேட்டு லாஸ்ட்டுன்னு போட்டிங்க, இந்த சம்மில் வந்து நீங்கள் என்னென்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. பட் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுங்க, அதுக்கு தான் நான் டைம் வேல்யூ ஆஃப் மணியை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொன்னேன். Go and watch that video related to the time value of money, which is available in the free lecture series. அது இந்த டைம் வேல்யூ ஆஃப் லெக்சர்ஸ், டைம் வேல்யூ ஆஃப் மணி லெக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா எஃப்எம் வந்து ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்எம்ல தரமாறதுக்கு ஒரே காரணம் ஸ்கோரிங். ஆக்சுவலாக இது frankly speaking, it's a scoring area. One of my students who attended just a matter of a 10 days lectures, a summary lecture, அப்போ கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன், சம்மரி லெக்சர். அதில் எஃப்எம்முக்காக நான் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 3 நாள் தான், 3 days of 6 hours each. He scored 80+ in that paper. ஓகே, ஸோ அதுக்கு ஒரே ரீசன் வந்து 80+லாம் சாதாரணமாக வாங்குற இந்த பேப்பருக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் எஸ்பெஷலி டைம் வேல்யூ ஆஃப் மணி சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த லாஜிக்ஸ் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்படி போடுவோம், அப்படி போடுவோம், மாற்றி மாற்றி போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், இது தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், இதோட சேர்த்துட்டேன்.
ரெண்டும் ஒரே ஆங்கிள் தானே. இதை நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டும் சேர்த்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? So that is the logic why the students are getting confused, right? Come on, make a note of it. Okay, I request you to try it yourself. Come on, I'll just give few minutes. Per gram, and that it costs us 3 per gram for the period to store gold, and that cost is incurred at the end of the period. அப்படின்னு இந்த 480 மட்டும் ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போயிடுங்க. அதோட இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். If the continuously compounded risk-free rate of interest being 10% per annum, compute the future price. 6 months வேணும். Future 6 months is equal to spot rate into e to the power it. Spot rate plus storage cost will be payable when end. அப்படின்னா storage cost அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். Okay, spot price being 480 and e to the power rate of interest being 10% 0.1 and into 6 months na 0.5, அதாவது half year, plus don't forget to add the storage cost which is 3 rupees per gram basis. The per gram basis தான் 100 grams na last நீங்க 100 multiply பண்ணி போட்டுக்கலாம். Now this value okay, e power 0.1 into 0.5. If we multiply, then the ultimate value being 0.05 into 480, and you have to add the 3 rupees with this value being 507.61 per gram. 100 grams இருந்தால் 50,761 ஆக இருக்கும். இது 100 grams. Okay, we have completed. Very good. So you also got the answer. Very good. If the futures are available at 520 per gram, இதுவே 520 க்கு future இருந்துச்சுன்னா, this is the actual future price. இது வந்து theoretical future price. What action would be suggested? So futureல value ஜாஸ்தி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? Buy spot, sell future. If futures are available at 490, அதே சமயத்தில் actual future rate வந்து 490 இருந்தால் என்ன பண்ணலாம்? Buy future, sell spot. This is what about the strategy you can make the profit. Is that okay? With that, future valuation for the shares, index, commodity is over. A small variation, and then we have to go for the margin and hedging strategies. That will be discussed in the next class, right? Come on, finish up copying. See you in the next class then.